வெல்கம் டு ஆர்ட் ஸ்டார் பவி சேனல். நான் பவித்ரா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மொதல் வீடியோ மொதல் வீடியோங்கிறதுனால இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இன்றைக்கி ஸ்கெட்சிங்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல், பென்சில், எரேசர். இந்த பென்சில் இல்லைனாலும் ஜஸ்ட்டு ஹெச்பி பென்சில் இருந்தாலே போதும். அப்புறம் ஒரு எரேசர். இதை வச்சு எப்படி சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கணேஷா வரைகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் கவனிங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாமல் போகலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸும் நான் நடுவில் சொல்கிறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, நான் இங்கே பேசிக் வீடியோலாம் எதுவும் நான் வந்து சொல்லலை. வேணும்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறீங்க வரையறதுக்கு, எனக்கு வரையவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படின்னாலும் உங்களாலேயும் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களையும் வரைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலு. என்னால் வரையவே தெரியாது, எனக்கு ஒரு லைன் கூட போட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சேனல். அது மட்டும் இல்லை, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆர்ட்டில், எனக்கு வரையணும் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க எல்லாருக்கும்ன்றதுக்காக தான், எல்லாருக்காகவும் இந்த சேனலை நான் மேக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சும்மா இது வந்து என்னடா நான் லைன் சொல்கிறேன், சர்க்கிள் போட சொல்கிறேன்னா நினைக்காதீங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் லைன் சர்க்கிள் மட்டும் சொல்லலை, நம்ம ஒரு கணேஷாவும் வரைய போகிறோம். இப்போ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா பென்சிலை வந்து எப்படி பிடிக்கிறதுன்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சி நம்ம எழுதும்போது இப்படி எழுதுனது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம வரைகிறதுக்கு கொஞ்சம் எட்ட பிடிச்சோன்னா வரைகிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பென்சிலை ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம். நம்மளால் எவ்வளோ மைனூட்டாக லைட்டாக வரைய முடியுமோ அதை வந்து நம்மளால் வரைகிறதுக்கும், ரொம்ப பெருசாக ஈஸியாக வரைகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வரையணும்னு முடிவுக்கு வந்துட்டோன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி பென்சில் எடுத்துகிட்டு லைன்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கிறது, இப்படி ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் வந்து ஒரே சர்க்கிளில் வராது, எல்லாருக்கும் அமீபா மாதிரி முட்டை மாதிரி இதெல்லாம் தான் வரும். நம்ம வந்து ஒரு நல்ல சர்க்கிள் வரையணும்னா நம்ம இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு கடத்தில் நம்மளால் ஒரு நல்ல சர்க்கிளை மேக் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது மாதிரி ஈஸியாக வந்து வரைய வரும். இது மட்டும் மெத்தட் கிடையாது, நிறைய மெத்தட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ சர்க்கிள், லைன்ஸு, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீ ஹேண்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்மளோட ஆர்ட் ஸ்கில்லுக்கு நல்லது. புதுசாக நம்மளால் வரைய முடியலனாலும், பெருசாக நம்மளால் வரைய முடியலனாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா யாராலையும் முடியும். என்னால் முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ட்டு வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து எல்லாருமே பண்ண முடியும். எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எழுத படிக்க தெரிய வருது. ஸோ எழுத படிக்க முடியுதுன்னா நம்மளால் கண்டிப்பாக வரையவும் முடியும். எழுத முடியுதுன்னா நம்மளால் ஆல்ஃபபெட்ஸ் அழகாக எழுத முடியுதுன்னா, அழகான எழுத ஓரளவுக்கு எழுத தெரியும் அப்படின்னாலே நம்மளால் வரைய முடியுங்கிறது வந்து உறுதி. அதை வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கணேஷாவுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய சொன்னேன்னா ஈஸியாக நான் வரைஞ்சிட்டு போயிடுவேன். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அந்த பொசிஷனுக்குள்ளே நம்ம இந்த 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 அளவு தான் நமக்கு பிக்சர் வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சோன்னா, கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ்லாம் ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம குத்து மதிப்பாக வரைஞ்சாலும் சரி, நமக்கு எவ்வளோ பெருசு நமக்கு கணேஷா வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு, இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து எனக்கு கணேஷோட ஃபேஸ் இருந்தால் போதும். இது வந்து கணேஷோட ஃபேஸுக்கான ஸ்கேல் அளவு எடுத்திருக்கேன். அந்த ஸ்கேல் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக.
இந்த அளவு எடுத்தால் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து கணேஷோட ஃபேஸுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பாதி அளவு வச்சுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அவ்வளோதான். இது எவ்வளோ பெருசு வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. நான் இதை விட இது சின்னதாக வரைஞ்சிக்கணும். இப்போ இதுக்குள்ளே தான் என்னோட கணேஷா வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன் சும்மா இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது எனக்கு கணேஷா இங்கேருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கணேஷா எனக்கு வரணும். கணேஷோட பிக்சர் இதுக்குள்ளே முடியணும் அப்படின்னு நான் வந்து கெஸ் மெஷர்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் வரைஞ்சிருக்கேன் லைன்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுறோம், இதில் ஆல்ஃபபெட்டும் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. எஸ் வரைங்க, அதை வச்சு கணேஷா வரைங்க அப்படின்னா எஸ்ஸை கண்ணாப்பிட்டான்னு போடுவாங்க. ஸ்ட்ரக்சர் இப்படி வரைவாங்க, அப்படி வரைவாங்க. ஆனால் அந்த கரெக்ட் ப்ரொசீஜர் வராது, கண்ணாப்பின்னான்னு வந்துடும். அந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் ஆமாம், இதில் நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரியே நீங்கள் வரையணுன்றதுக்காக தான் இந்த ட்ரிக் நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பரில் இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஸு வரைய போகிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஓரளவு இப்போ இவ்வளோ தூரம் வரைய போகிறோன்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கிங். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எஸ் எப்படி வரையணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இடத்துல எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எஸ் இப்படி வரைய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸு இந்த இடத்த தொடணும். ஆக்சுவலாக இப்படி எஸ். ஓகே, எஸ் லெட்டர். ஓகேவா? எஸ் எஸ் தான் வரைஞ்சிருக்கேன். அதை இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போது இது வந்து இங்கேருந்து வளைச்சு மேலே கொண்டு போங்க. இதில் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி வரைஞ்சி இப்படி வரணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேவி லைன் ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இப்போது இங்கேருந்து இங்கே எனக்கு கணேஷோட தும்பிக்கை வந்து வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே தான் வரணும். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, அசிங்கமாக இருக்கும். இப்போ இப்படி வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு கொஷின் மார்க் போடுவோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி ஒரு வளைவை இங்கே போடுறேன். அப்புறம் இதிலேருந்து ஒரு எம் ஸ்ட்ரக்சர், நம்ம எம் எழுதுவோம் இல்லையா, இது கிடையாது, இது கிடையாது, இது மட்டும் இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைகிறேன். அப்புறம் இந்த கர்வை இங்கேருந்து கொண்டு போய் ரொம்ப இதை ஒட்டி போட்டுறாதீங்க, ஓரளவு ஸ்பேஸ் விட்டு இங்கே நிறுத்திடுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கணேஷோட தலைப்பகுதிக்கு போயிடலாம். இப்போ இங்கே இப்படி வரைஞ்சிருக்கோமா, இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடுங்க. அப்புறம் இதை வந்து லைட்டாக இப்படி தூக்கி விட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன் ஸ்லாண்டிங் லைன் இப்படி போடுங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இது இப்படி. இப்போ என்ன பண்ணணும்னா கிரீடம் வரைகிறோம், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வளைய சொன்னால் ரொம்ப வளைச்சி போட்டுருவோம். அதனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இப்படி வளைச்சி விடுங்க. இப்போது இந்த 2 லைனும் பேரலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி அழிச்சிடணும். ஓகேவா? அழிச்சாச்சு. அப்புறம் இந்த இடத்துலேருந்து இதை வந்து
தொடுற மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வரையணும். இப்போ இது இப்படி வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரணுமா, ஸோ இங்கேருந்து இப்படி டாட் வச்சுட்டே போங்க. இப்படி டாட் வச்சுட்டே வரைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இப்படி வரைகிறதுக்கு ஒரேடியாக வரைகிறது கஷ்டமாக இருக்குன்னா இது ஒரு ட்ரிக். ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து இன்னொரு இது, அப்புறம் இன்னொரு இது, அப்புறம் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இங்கே வந்து இந்த ஹெட்டு வந்து ஜாயின் ஆகிற மாதிரி போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாமம் வரைய போகிறோம். இப்போ இது வந்து சைடு ஃபேஸ் வரைஞ்சிருக்கோம் கணேஷாவோட. இப்போது நாமம் வரைகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனு பேரலாக இப்படி போடுங்க. இது பேரலாக வரைஞ்சிட்டு நமக்கு வந்து ஷேப் வரணுன்றதுக்காக நான் வந்து இதை ஷேப் ஆக்குறேன். இதை வந்து இப்படி இந்த இடத்துல குண்டாக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி யூ மாதிரி போடுறேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு பல்ஜிடாக ஒரு லைன் போட்டு அதை ஷேப் பண்ணோம்னா நமக்கு வந்து நாமம் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். ஓகேவா? இப்போது இந்த பொட்டுக்கு கீழே நம்ம ஐப்ரோஸ் வரைய போகிறோம். அது வந்து எப்படின்னா ஒரு ஐப்ரோஸ் எப்போவுமே கர்வ்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு கர்வாகவும் போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வளைச்சி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோஸ்க்கு உள்ள சின்னதாக இருக்கணும். அதை விட ரொம்ப பெருசாக போட்டுருக்கூடாது. எப்பவுமே கண் வந்து இமையோட கண் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இமைங்கிற புருவத்தை விட கண் வந்து சின்னதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பேரலாக இந்த மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இங்கே தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக இதுக்குள்ளே வந்துடணும். இதை தாண்டி போயிடக்கூடாது. இங்கே ஒரு சின்ன கர்வ் போட்டுட்டோம். அப்புறம் இதுவும் லைட்டாக வளைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த வளைச்சி போடுறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் வளைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அது டார்க் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு ஷேடிங் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கண் வந்து லைவ்லியாக இருக்கும். ஓகேவா? இப்போது எனக்கு இங்கே வந்து கணேஷாவோட ஃபேஸ் நம்ம முடிக்கணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு வந்து கணேஷாவோட வாய் வந்து முடியணும். அப்போது இங்கேருந்து எனக்கு இப்படி வாய் முடியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 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 கட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த ஷேப் வரைகிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுக்காக தான் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்ருக்கேன் நான். இப்போ இங்கேருந்து உள்ளேருந்து இந்த லைனில் இப்படி கொண்டு வந்தேன். அப்புறம் இந்த லைனுக்கு மேலே இந்த லைனை கொண்டு போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பக்கம் வளைச்சி கொண்டு வந்தேன். இந்த லைன் இங்கே இருக்குது, அந்த லைனுக்கு மேலே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இப்போ இதை ஒட்டி நான் இன்னும் கொஞ்சம் இப்படி வளைச்சிக்கிட்டேன். இந்த இடத்துல வளைச்சி நமக்கு காது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போவும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் நம்ம மண்டைக்கும் கரெக்டாக பாதியில் நம்ம தலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஹெட்லேருந்து பார்த்திங்கன்னா பாதியில் கண்ணோட ஸ்ட்ரெயிட் லைனில் காது வந்து ஆரம்பிக்கும். அப்போ அந்த மார்க் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கேருந்து காதோட பகுதி இதுவும் ஜஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்லீப்பிங் லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பெண்டு இப்படி வந்துட்டு இங்கே இப்படி கொண்டு போய் அப்புறம் இங்கே இது வளைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து இதோட கிடையாது, இதை வந்து இதில் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்த வந்து
இங்கே வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இந்த லைனு இதை விட கொஞ்சம் வெளியில் போட்டு ரொம்ப வெட்ட போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது பார்க்க. கிட்டையும் போடாதீங்க. இந்த முகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தாடையை வரைஞ்சிட்டோம். காது, இது முகத்தோட தாடை வந்துருச்சு, இது வாயோட நுனி. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல தந்தம் வரும் இல்லையா, அந்த தந்தத்துக்கு இப்படி இப்படி வளைச்சி போட்டு இப்படி போகணும். இது வரையறதுக்கு வளைவாக வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இது தெரியும்ல, கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், அந்த மாதிரி சிம்பிள் நம்ம வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்சம் இதுக்கு அடியில் இப்படி போடுங்க. இதை இப்படி கொஞ்சம் மேலே தூக்குங்க. அப்புறம் இந்த லைனை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லைனை அழிச்சிட்டோன்னா நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக என்னால் வரைய முடியும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இதுக்கு நேராக நமக்கு இன்னொரு தன்னம் தெரியும், அதை நான் அப்படி போடுறேன், உடஞ்ச மாதிரி இருக்கும்ன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகரோட ஸ்ட்ரக்சர் நமக்கு ஓரளவு கிடச்சிருச்சு. அப்புறம் காது வந்து ஒரு பெண்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பேரலெல்லாம் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப பேரலாக போட்டுறாதீங்க. இந்த இடம் கொஞ்சம் கிட்ட வரணும், இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வரணும். ஸோ நான் இங்கே வந்து இப்படி பக்கத்துலேருந்து போய் இந்த இடத்துல வளைச்சு கொண்டு வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், கணேஷா வரைஞ்சாச்சு. இப்போ அவுட்லைன் எல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ தேவையில்லாததெல்லாம் லைனெல்லாம் எரேஸ் பண்ணிடணும். நான் போய் சொன்னேன், ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க. டார்க்காக போட்டுட்டோன்னா நமக்கு அந்த லைன் அப்படியே தங்கி போயிடும். ஆனால் நமக்கு தேவையில்லாத லைன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட வேண்டியதான். பார்த்து அழிங்க, அழிக்கும்போது எல்லாத்தையும் அழிச்சிடாதீங்க. என்னங்க, இந்த மாதிரி ஒரு எரேசர் வச்சுட்டிங்கன்னா சின்ன சின்ன இடத்துல அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம பெரிய எரேசரை போட்டு அழைச்சோன்னா அந்த பிக்சரையே அழிச்சு விட்ருவோம். அதனால் இந்த மாதிரி சின்ன எரேசர் வச்சு அழிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஷேடிங் இப்போது இதோட இல்லை, இன்னும் வந்து நம்ம வந்து கணேஷாவை வந்து அலங்கரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கழுத்துலேருந்து மாலை இருக்கிற மாதிரி இப்போ இந்த கண்ணுக்கு நேராக பார்த்துக்கோங்க, லைன் மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா இப்படி குட்டி குட்டி எம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வரைகிறேன். குட்டி குட்டியாக எம் கொண்டு வரேன், அதை இந்த உல்ட்டா பக்கமாக கொண்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கம் உல்ட்டா, இது இந்த பக்கம் உல்ட்டா போட்டோன்னா நமக்கு அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடணும். இது வரைகிறதுக்கு ஃபஸ்ட் கஷ்டமாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, எப்படி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலேயே இப்படி வரைஞ்சிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி எனக்கு மாலைக்கு நுனியில் அப்படின்னு ஒரு குட்டியை நான் இப்படி வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று, ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இப்படி 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 ரொம்ப நிறைய போட வேண்டாம், சின்ன சின்னதாக போட்டால் கொஞ்சம் எட்டவட்டமாக போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்க. இதுக்கு மேலே நம்ம ஷேடிங் பண்ணிடலாம். ஷேடிங் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒரு 3D எஃபெக்ட் நமக்கு கணேஷாவை காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து கடன்னு பண்ணுறேன். ஆல்ரெடி லென்த்தியாக போயிடுச்சு வீடியோ, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். அப்புறம் ஷேடிங் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணணும், நம்ம வரைகிறது எந்தெந்த இடத்துல டல்லாக இருக்கோ அந்த இடத்துலலாம் கரெக்ஷன் பண்ணிகிட்டே அப்படியே வந்து நம்ம ஷேடிங் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். ஷேடிங் வந்து எப்படி பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஷேட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் நான் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எதில் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்கணும் அந்தந்த இடத்துல நீங்களும் ஷேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷேடிங் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸை வந்து அப்படியே நம்ம சேர்த்து போட்டோன்னா ஷேடிங் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு லைன் வரைகிறோன்னா அந்த லைனுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வரணும். இது ஒரு விதமான ஷேடிங்கில் ஒரு டைப். கொஞ்சம் தள்ளி போடுறோம்,
இதிலலாம் தள்ளி போட்டிருக்கேன், இதில் சேர்த்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே காதுக்கும் நான் பண்ணுறேன். நம்ம சேனலில் நான் ஸ்கெட்சிங் மட்டும் இல்லை, பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வரைய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஈஸியாக நான் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வரைய சொல்லிக் கொடுக்குற இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு புரியல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்க பார்த்துக்கிறேன். இது வந்து நம்மளோட டிசைன்ஸ், நம்ம எப்படி எப்படிலாம் நமக்கு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஷேடிங் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு லைன் மாதிரி போட்டேன் நான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் மேலும் மேலும் நான் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சேனல். இந்த சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட ட்ராயிங்கில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை இது வந்து இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா, என்ன எதுங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.